ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, லேட்டஸ்ட்டாக நடந்த 2026 கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாமில் நடந்த ஒரு 3D கொஷின், மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினை பார்க்கலாம். ஒரு கூம்பின் உயரமானது அதன் ஆரம் ஆரை போல் 3 மடங்கு எனில் கூம்பின் கன அளவானது என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கூம்பு பாருங்கள், இதான் கூம்பு, ஓகேங்களா. கூம்பின் கன அளவு கேட்குறாங்க. கூம்பின் கன அளவு ஃபார்முலா ஃபஸ்ட்டு எதுங்க? கன அளவு வந்து 1/3 பை r² h, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அதை ஒரு ஈக்குவேஷனாக எழுதிங்க. ஃபஸ்ட்டு கூம்பின் உயரமானது, உயரம்ன்றது என்னது? ஹைட்டு, h, அதன் ஆரத்தை போல் 3 மடங்கு. அப்போ ஹெச்ன்றது என்ன? h இஸ் ஈக்குவல் டு ஆரை போல், ஆரத்தை போல் 3 மடங்கு. அப்போ 3 × r, ஓகேவா. இதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா, இந்த கூம்பின் கன அளவு ஃபார்முலாவில். இப்போ பாருங்கள், கன அளவு ஃபார்முலா என்னது? 1/3 பை r². ஹெச்சுக்கு பதில் உயரம் தான் என்ன சொல்லிட்டாங்க? உயரம்ன்றது ஆரத்தை போல் 3 மடங்கு. அப்போது ஹெச்சுக்கு பதில் என்ன போடலாம்? × 3r, ஓகேங்களா. இப்போது 1/3க்கு இங்கே 3 இருக்குது, கீழே இங்கே ஒரு 3 இருக்குது, கேன்சல் ஆகிடுமா? மீதி என்ன இருக்குது? மற்ற எதுவும் கேன்சல் ஆகுது, அவ்வளோதாங்க. பை இருக்குது, இங்கே ஒரு r² இருக்குது, இங்கே ஒரு r இருக்குது, அப்போது r³. அப்போ ஆன்சர் என்னென்னா πr³. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, பார்த்துங்க. 2D அண்டு 3D சம்மை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபார்முலா தெரியாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் 2Dக்கு எப்படி ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னு வீடியோ போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிங்க, ஓகேங்களா. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.